பிறக்கும்போது ஏழையா இருக்கிறது நம்ம தப்பில்ல, ஆனா ஏழையாவே சாகிறது முழுக்க முழுக்க நம்ம தப்புதான். மேட்ரிக்ஸ்னா என்ன? ஏழை இன்னும் ஏழையாவே இருக்கான், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கான். இது வெறும் பேச்சில்ல, நிஜம். இந்த மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு சிஸ்டம். படிப்பு, வேலை, சம்பளம், கடன், இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்மள சுத்தி வர வைக்கிற ஒரு பொறி. பணக்காரங்க மத்தவங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு உருவாக்கி வச்ச ஒரு கட்டமைப்பு. இத புரிஞ்சுக்கிட்டா தப்பிக்கலாம், புரியலனா மாட்டி முழிக்க வேண்டியதுதான். பொதுவான பாதை, ஒரு பொறி. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நல்லா படி, இதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மொழி, குறிப்பிட்ட பாடங்கள்னு ஒரு வட்டத்துக்குள்ள அடைப்பாங்க. நல்ல மார்க் எடுத்தா நல்ல காலேஜ், அங்கேயும் அதே கதை. அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும். அப்புறம் 30-40 வருஷம் அதே வேலைய செஞ்சு வயசான காலத்துல ஏதோ ஒரு மூலையில குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். இதுதான் பலரோட செட்டப். மேட்ரிக்ஸிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் அதை உடைக்க முடியும். எல்லாரும் சொல்றத அப்படியே நம்பாதீங்க. உங்க மூளைய கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க பழக்குங்க. துணிஞ்சு ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்காம வாழ்க்கையில எதுவும் பெருசா கிடைக்காது. 90% மக்கள் பயந்து ஒதுங்கிடுவாங்க. நீங்க அந்த 10%த்துல இருக்கணும். சின்ன முதலீடா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, துணிஞ்சு இறங்குங்க. சரியான வழிகாட்டிகளை தேடுங்க. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவங்க அனுபவம் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும், தவறுகளை குறைக்க உதவும். 90% மக்கள் சொல்ற முடியாதுங்கிற அறிவுரையே கேட்காதீங்க. நேரத்தை மதியுங்க. பணத்தை விட நேரம் முக்கியம். மாசம் 30-40 வருஷம் ஒரே வேலையில உங்க நேரத்தை செலவழிக்கிறீங்களா, இல்ல உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துறீங்களான்னு யோசிங்க. தொழில் முனைவரா மாறுங்க. வேலைக்கு போறது ஒரு வழிதான், ஆனா அது மட்டுமே பணக்காரன் ஆக்கிடாது. சின்னதா ஒரு ஆன்லைன் வியாபாரம், அமேசான் மாதிரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சொந்த தொழில் முயற்சி பண்ணி பாருங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைங்க. ஒரு தொழில்ல 10-15 வருஷம் கஷ்டப்பட தயாராயிருங்க. வித்தியாசமா யோசிங்க. எல்லாரும் போற பாதையில போனா எல்லாரும் அடையறத தான் அடைய முடியும். உங்க பாதை தனித்துவமா இருக்கட்டும். ஒரு பொருளை வாங்கும்போது அது தேவையா இல்ல ஆசையான்னு யோசிங்க. பணத்தை எப்படி செலவு பண்றது, எப்படி முதலீடு பண்றதுன்னு கத்துக்கோங்க. சின்ன சின்னதா ஆரம்பிங்க. 100 ரூபாய் முதலீட்ல ஆரம்பிச்சு 1 லட்சம் வரைக்கும் போறதுக்கு கத்துக்கோங்க. உடனே கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஆனா சரியா கத்துக்கோங்க. உங்க மூளைய முதலீடாக்குங்க. புது விஷயங்களை கத்துக்கிறதுக்காக செலவு பண்ணுங்க. ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது, ஒரு கோர்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கான முதலீடு. முடிவுரை: இந்த மேட்ரிக்ஸிலிருந்து வெளியேறது கஷ்டம்தான், ஆனா முடியாத காரியம் இல்ல. கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் புத்திசாலித்தனம், நிறைய விடாமுயற்சி இருந்தா போதும். அதான் மாத்தணும். இப்பவே அதுக்கான முதல் அடியை எடுத்து வைங்க.